ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ரூபாய் 800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கும் ரூபாய் 840 4 ஆண்டுகளுக்கும் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் எவ்வளவு? அதாவது ஒரு கூட்டு வட்டி சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? P இன்ட்டு 1 பிளஸ் R/100 the power என்னங்கிற வேல்யூ தெரியும். இப்ப இந்த வேல்யூல என்னென்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? நம்ம 800 and 840 வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் 800 ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R/100 பவர்ல வந்து இப்ப எண்ணுக்கு பதிலா எத்தனை இயர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க? 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்ப 840க்கு போடுவோம். 840 ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R/100 the power 4. ஏன்னா 4 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஆருடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 840 டிவைடட் பை 800 வரும். ரைட் ஹேண்ட் சைட் P இன்ட்டு 1 பிளஸ் R/100 the power 4 டிவைடட் பை P இன்ட்டு 1 பிளஸ் R/100 the power 3 கிடைக்கும். இப்போ இங்க P வேல்யூ கேன்சல் ஆயிடும். இங்க வந்து 1 பிளஸ் R/100 வந்து 3 டைம்ஸ் இருக்கு, மேல வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் எத்தனை தான் இருக்கும்? இங்க 1 டைம்ஸ் தான் இருக்கும். இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். ஸோ த ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? 1 பிளஸ் R/100. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 0 கேன்சல் ஆயிட்டு 21/20 கிடைக்கும். ஸோ 21/20 ஈக்குவல் டு 1 பிளஸ் R/100 கிடைக்குது நமக்கு. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா நம்மளால ஆர் வேல்யூவை ரொம்ப சிம்பிளாவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 21/20 இதை அப்படியே வச்சுட்டு இந்த சைடு வந்து 100 பிளஸ் R/100. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 100 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 105 கிடைக்கும். தென் ஆர் ஈக்குவல் டு 5%. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ரூபாய் 640 அசலானது 2 ஆண்டுகளில் எந்த கூட்டுவட்டி விகிதத்தில் ரூபாய் 774.40 மாறும்? கூட்டுவட்டியானது வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அதாவது இப்ப இதுலயும் கூட்டுவட்டி தான். கூட்டுவட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A equal to P into 1 plus R/100 the power என்னங்கிற வேல்யூ தெரியும். இப்ப வந்து அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 774 மாறணும். ஸோ 774.40 ஈக்குவல் டு அமௌண்ட் வந்து என்னதான் போடுறாங்க? 640 தான். ஸோ அந்த பிக்கு பதிலாக என்ன போறோம்? நம்ம 640 போறோம். 640 இன்ட்டு 1 பிளஸ் R/100 எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸுக்கு. ஸோ பவர் 2. ஓகேவா? இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளால என்ன சால்வ் பண்ண முடியும்? ஆருடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 640 இந்த சைடு டினாமினேட்டர்ல கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து பாயிண்ட்ல இருக்கு வேல்யூ. பாயிண்ட்ல இருந்தா நம்ம வந்து அதை ஈஸியா சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக 100ஆல என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 77440 அப்படின்னு கிடைக்கும். டிவைடர்ல 100 இருக்கும். இந்த 640 என்ன பண்ணிடும்? இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்படிங்கிறப்ப 640 கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 1 பிளஸ் R/100 the power 2 இருக்கும். இப்ப இதுல இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் முதல்ல பார்ப்போம். 0 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடுவோம். இப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 164 வரும். இங்க மேல வந்து 121 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 121 டிவைடட் பை 100ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 பிளஸ் R/100 கிடைச்சிருக்கு. பவர் 2 கிடைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த 121 100 இருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்ப இந்த 121 என்ன எழுதலாம்? 11 ஸ்கொயர் எழுதலாம். 11 11 சார் 121 இல்லையா? அதே மாதிரி 100 வந்து 10 10 சார் எழுதலாம். சோ 11/10 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதை வந்து 11 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 121, அதே மாதிரி 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 நமக்கு கிடைக்கும். இந்த சைடு 1 பிளஸ் R/100 the power 2. இப்ப ரெண்டு சைடும் என்ன இருக்கு? நமக்கு ஸ்கொயர் வேல்யூ இருக்கு. ஸ்கொயர் வேல்யூ இருக்கனால இந்த ஸ்கொயர் என்ன ஆயிரும்? ஈஸியா கேன்சல் பண்ணிடுவோம். ரெண்டு சைடும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்ப இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்றது ரொம்பவே ஈஸி இல்லையா? சோ இப்ப R மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் அதர் சைடு கொண்டு போயிருவோம். சோ R/100 ஈக்குவல் டு 11/10 minus 1 வரும். ஸோ 11 minus 10/10 1/10 கிடைக்கும். இந்த சைடு R/100 இருக்கும். இதுல இருந்து R உடைய வேல்யூவை ரொம்பவே சிம்பிளா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்ட்டு 100
So the answer is 10%. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே போல மேலும் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.